Hello friends, Assalamu alaikum. Welcome to Sajna Spice World. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே டெலிஷியஸான பிரெட் ஹல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி மேக்ஸிமம் எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்லயும் கண்டிப்பா இருக்குங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஸ்வீட் தான் இந்த பிரெட் ஹல்வா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. ஹல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். 8 slices பிரெட். நான் இங்கே வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதா பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 20 ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். 20 cashew nut, 3 teaspoon நெய், 1 cup பால் பவுடர், 1 cup சுகர், 1 cup பால். இவ்வளோதாங்க நம்ம பிரெட் ஹல்வாக்கு தேவையான பொருட்கள். பாதாம் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹல்வா செய்கிறதுக்காக நான் இங்கே கோவா ரெடி பண்ண போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக பால் பவுடர் வச்சு கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் அதில் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது அன்ஸ்வீட்டன்டு கோவா. நம்ம கடையிலிருந்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே சீக்கிரமாக 2 minutesல ரெடி பண்ணிடலாம். இப்போது பால் சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீதம் இருக்கிற பால் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு பால்கோவா ஈஸியாக வரும். இது அன்ஸ்வீட்டன்டு கோவா. பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு இருக்குது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடியில் பிடிச்சிரும். அதே மாதிரி நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த கோவா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கோவா இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு இங்கே கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, சூப்பராக ஒரிஜினல் கோவா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நம்ம இங்கே வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக குலாப் ஜாமுன் செய்யலாம். இல்லை மில்க் ஸ்வீட் ரெசிபிஸ் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்த 8 slices பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில். ஆயில் நல்லா சூடானதும் அதில் பிரெட் போட்டுக்கலாம். ஒரே டைமில் ஃபுல் பிரெட் ஸ்லைசஸையும் போடாமல் பாதி பாதியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்ல ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நம்மளோட பிரெட் இங்கே ஃப்ரை ஆயிடுச்சு. போதும், ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. இப்போ இதை நம்ம ஆயிலிருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைட் பிரெட் பீசஸை இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக. இப்போ இதை நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணி அதில் சோக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கோவா செஞ்சுருக்கிற அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 20 cashew நட்ஸை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். அது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் ஆட் பண்ணுறேன். ஒரு 30 seconds அதோட ஸ்மெல் நமக்கு வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த பிரெட் ஹல்வாவோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இப்போது அதே பேனில் 1/2 கப் பால் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 கப் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சூடாகும்போது இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன்.
பால் நல்லா சூடாகும் போது நம்ம ஆட் பண்ணுற சுகர் இதில் அப்படியே கரைஞ்சிரும். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சுகர் மெல்ட் ஆகும். பாருங்கள், பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுகரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த பாலில் நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸை ஆட் பண்ணுறேன். எல்லா ப்ரெட் பீசஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா இந்த சுகர் சிரப்பில் ப்ரெட் பீசஸ் ஊறும். இதில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அன்ஸ்வீட்டன்டு கோவா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 50 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம கோவா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பவுடர் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாதாம் அண்ட் கேஷ்யூ நட் ஆட் பண்ணுறேன். இந்த பாதாம் பவுடர் தான் இந்த ஹல்வாவோட ரொம்பவே சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட். ஸோ இதையெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி ஊற வைக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நம்மளோட மோஸ்ட் டெலிஷியஸ் அண்ட் ஃபேமஸ் பிரெட் ஹல்வா இங்கே ரெடியாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஸ்வீட் ரெசிபி கூட. நம்ம நார்மலாக லட்டு, ஜிலேபி, மைசூர்பா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ ப்ரெட்டு வச்சு இந்த வருஷம் இந்த தீபாவளிக்கு இந்த பிரெட் ஹல்வா ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீப் வாட்சிங் மை சேனல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். எல்லாருக்கும் சஜ்னா ஸ்பைஸ் வேர்ல்ட் சார்பாக அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.